வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். இந்த டைம் எஸ்பி ரிலேட்டட் இந்த டாப்பிக்கை பற்றி போடுறது உங்களுக்கு பிடிக்காது. காரணம், வித்ராவல் வரலை, எஸ்பிஓ ரீ ஓப்பன் ஆகலை. ஆனால் நம்ம இதுக்கு பிறகு எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கே தெரிஞ்சுக்கலான்னு சில நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த வித்ராவல் வரலை, பேமெண்ட் வரல, பிரச்சனைகள் தீரலை, ஒன்று சொல்கிறாங்க ஒன்று சொல்லலை, இந்த டாபிக் எல்லாத்தையுமே ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுவதும் எஸ்பிஓ புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல எஸ்பிஓனா என்ன, எஸ்பிஓவில் முழு விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதை சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரியாது, மறைமுகமான விஷயங்களை குறிப்பாக கவனித்து பாருங்கள். எஸ்பிஓவில் நடக்கிற இனிமே வரப்போகிற செயல்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே உள்ள அனுபவங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு கம்பெனி சரியாக 14/2/2018 தொடங்குறாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி நடத்தினது தான் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ வேலை பார்க்கும்போது அதுக்கு கீழே நிறைய ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு ஸ்டார்டிங். அதுதான் 2021 நடக்குது. அப்போவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எஸ்பிஓட ஃப்யூச்சர் கான்செப்ட் இது கிடையாது. ஃப்யூச்சர் எஸ்பிஓங்கிறது வேறு. எஸ்பிஓ இப்போ பண்ணுறதெல்லாம் இது கிடையாது. எஸ்பிஓ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸ்டார்ட் அப்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ், ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே ஒன்று தொடர்போட அதே தொடர்பில் தான் வரும். பிஸ்னஸ்ங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் 10 கார் வாங்குகிறோம், அந்த 10 காரும் ஒரு 15 காராக வாங்குகிறோன்னு வைங்களேன். அந்த 15 காரையுமே நம்ம வாடகைக்கு விடுறோம். தாராளமாக வாடகைக்கு விட்டு அதை ஒரு பிஸ்னஸாக நாம் அதை ஒரு பணம் பார்க்குறோம், அது ஒரு பிஸ்னஸாக போகுது. இது இன்னொரு நபர் ஒரு 2 கார் வாங்குறாரு, அந்த 2 கார்லையுமே அதே மாதிரி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார். இது பிஸ்னஸ். இவங்க 2 கார், அவங்க 15 கார், ஆனால் எல்லா பிஸ்னஸுமே ஒன்று தான். ஸ்டார்ட் அப்னா என்ன, நமக்கு ஓஎல்எக்ஸ் தெரியும், ரெட் ஆப்புங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி புதுவிதமாக அதே பொருள் தான், ஆனால் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு விதங்கள், வேறு வழிகள், வேறு வழிமுறைகள்னு உண்டு. வழிமுறைகள் மூலமாக தான் இது எல்லாமே நடக்கிறது. இதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஒன்று தொடர்புடையதாக இருக்கும், அதில் புதுசாக ஏதாவது நாம் ட்ரை பண்ணலான்னு நிறைய நபர்கள் இப்போ ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. நம்ம எஸ்பிஓ ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு யோசிக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் தேவையானது என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஏற்கனவே உள்ள ஒரு பிஸ்னஸை ஒரு நேமில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய மேட்ரே இல்லை. அதை ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே உள்ளதை நம்ம செயல்படுத்திடலாம். ஆல்ரெடி அனுபவங்கள் இருக்கும், ஏற்கனவே உள்ள யார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன தோல்வி ஏற்பட்டுச்சு, அந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அதோடைய அனுபவங்கள் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறது முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு பெரிய டீம் வேணும், நமக்குன்னு ஒரு அனுபவம் வேணும். அந்த தோல்விகள் ஒன்று செய்கிறோம்னா அந்த செயலில் என்ன தோல்விகள் வருது, அந்த தோல்விகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படியெல்லாம் தயாராகணும், இது எல்லாமே நாம் கிட்டத்தட்ட 1 வருஷமாவது அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கணும். அதுதான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட முதல் ஒரு தடை. அந்த தடையை உடைச்சிட்டா போதும், நாம் ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகலாம். எல்லாருமே பிராண்ட் ஆக மாட்டாங்க. நமக்கு தேவை பிஸ்னஸ். பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு பிராண்டை பற்றி யோசிக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் சில நபர்கள் தான் சுருக்கமான நாட்கள்லேயே நம்ம ஒரு பிராண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பிராண்டுக்காக ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த ஸ்டார்ட் அப்பை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்புக்கு தேவையானது தான் 2021 ஆரம்பித்த ஒரு பிளான், டயமண்ட் கோல்டுங்கிற ஒரு பிளானில் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வீடியோ பார்த்தா விளம்பரம் பார்த்தா பணம் வரும், மற்றபடி ஆர்டிக்கல் ரீடிங் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று சின்னதாக ஏற்கனவே பண்ணதை கொஞ்சம் எஸ்பிஓ ஸ்டைலில் ஒவ்வொன்றையும் பண்ணி அதிக ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காம அதோடைய அனுபவங்களை கற்றுக்கிட்டாங்க. 1 வருடம் நமக்கு அனுபவம் தேவைன்னு சொன்னதை அந்த அனுபவங்களை எஸ்பிஓ கற்றுக்கிட்டாங்க. நமக்குன்னு ஒரு டீம் வேணும், நமக்குன்னு ஒரு அனுபவம் வேணும். இது எல்லாம் தாண்டி ஒரு வழி நடத்தலுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். இது எல்லாம் யார் டிசைட் பண்ணணும்னா எஸ்பிஓட ஃபவுண்டர். அந்த ஃபவுண்டர் அவங்க தான் கரெக்டாக டிசைட் பண்ணணும்.
நமக்கு இப்போ இந்த சந்தை வியாபாரம் எப்படி நடக்குது, இதில் லாஸ் ஆகுனா நம்ம அடுத்த முறை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும், அடுத்த முறையில் எக்ஸ்ட்ரா இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நாம் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி தயார் நிலையில் எப்படி இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல புதுசாக ட்ரை பண்ணும்போது நமக்குன்னு ஒரு லாஸ் ஆகுச்சுன்னா அந்த லாஸை எப்படி நாம் ஹேண்டில் பண்ணணும். இது எல்லா அனுபவங்களும் சரியான வழிமுறைகள் இன்னொருத்தர் நமக்கு நடைமுறைகளில் கொண்டு போகணும். இது எல்லாமே பணம் சம்பாதிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறது. இதுதான் ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் எல்லாத்தையுமே எஸ்பிஐ ஃபேஸ் பண்ணிச்சா இல்லையான்னு அனுபவத்தில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நமக்குன்னு ஒரு டீம் வேணும், நமக்குன்னு ஒரு சைட்டு வேணும். ஸோ அந்த சைட்டில் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், இது எல்லாமே ஏற்கனவே ஒன் டு ஒன் காப்பி அடிக்கலை. நமக்குன்னு ஒரு சைட் நமக்குன்னு தனியாக வேணும்னு ஒன்று நம்பினாங்க. அந்த நம்பிக்கை சொதப்புச்சு. அதனால் நாம் ஸ்டார்ட் அப் கம்பெனினால் நாமளே இறங்கி செய்யலாம் எல்லாத்துலேயுமே இறங்கி செஞ்சாங்க. செய்யும்போது எல்லாருமே யோசிச்சிங்களா, நமக்கு எப்படி பணம் வருது, நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோம், இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னு நிறைய நபர்கள் யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பணம் வருது, இத்தனை டீம் கொடுத்தா இவ்வளோ பணம் வரும், அவ்வளவுதான். ஸ்டார்டிங் இருந்த பிளான்லேயே இப்போ வரைக்கும் இருந்தால் கன்ஃபார்ம் நம்மளோட கையில் எஸ்பிஓ இனிமே வரும் அப்படிங்கிற ஒரு பதில் இருந்திருக்காது. அதுதான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு முழுமையான ஒன்று. அப்படி தான் நிறைய விஷயங்கள் எது இல்லீகலோ அதை கண்டிப்பாக நம்ம ஜஸ்ட் ட்ரை கூட பண்ணக்கூடாது. நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளோட டைமிங், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே ஒரே இடத்துல போட்டு அதுக்கு பிறகு நம்மளோட ஸ்டார்ட் அப்பை கொண்டு வரலான்னு நினச்சது தான். ஆனால் ஃப்ராங்காக சொன்னாங்க, நம்மளுடைய எஸ்பிஓ இது கிடையாது, ஃப்யூச்சர் எஸ்பிஓங்கிறது வேறன்னு. ஃப்யூச்சர் எஸ்பிஓக்கு நேரம் வந்தாச்சு. நிறைய பேர் நினைக்கலாம், பிரச்சனைகள் முன்னாடியே வரும்னு தெரியுங்களா, அப்புறம் ஏன் அதை சரிப்படுத்திக்கல. நமக்கு ஒரு ஆர்பிஐ இஷ்யூ வந்தது. இந்த ஆர்பிஐ இஷ்யூ எதனால் வந்தது? ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தனிநபரோட பெயரில் ஒரு நிறுவனம் இயங்கக்கூடாது, இவ்வளவு தொகை டிரான்சாக்ஷன் ஆகக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆர்பிஐ கனரா பேங்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அதில் இருந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீஸ் பண்ணுவோம்னு. இப்போ வரைக்குமே ஃப்ரீஸ் பண்ணலை. இனிமேல் அதில் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா ஃப்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உடனடியாக கனரா சைடு இருந்து நம்மளோட எஸ்பிஓக்கு தகவல் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த டைம் வித்ராவல் கொடுக்க முடியாமல் போனது. அந்த டைம் யாருக்கெல்லாம் வித்ராவல் போய் லாஸ்ட் வித்ராவலாக இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே சேரணும் இருந்தது. ஒரு முயற்சியில் நாங்கள் இவ்வளவு பணம் கொடுத்துட்றோம், பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு கொடுத்துட்டாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இல்லை, அந்த அமௌண்ட்டும் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கையில் கிடைக்காம தான் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் நடந்துச்சு அந்த டைம். அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஆர்பிஐ இஷ்யூக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை நபர்களுக்கு தெரியாது. அது அமைதியான முறையில் இவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது, இவ்வளவு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பத்திலே பண்ணாங்க. ஆனால் பண்ணும்போது எதிர்பாராமல் இந்த ஒரு வேலை நடந்ததும், இந்த ஒரு பிரச்சனை நடந்ததும் வேறு வழியே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம பிரேக் விட்டது. பிரேக் விட்ட பிறகு நமக்குள்ள ஒரு பிளானை, அந்த பிரேக்கு விட்டது வேறு காரணம், ஆனால் அந்த பிரேக்கை பயன்படுத்துறது நல்ல விதமாக பயன்படுத்தலாமேன்னு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஸ்டார்டிங் பிளானை இன்க்ளூடிங் பண்ணாங்க. அதை நம்ம ஆரம்பிக்கலாமே, இந்த பிரேக்கை பயன்படுத்தினா ஆரம்பித்தாங்க. பிராண்ட் எஸ்பிஓ பிராண்ட் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கு எத்தனை பேர் நம்பினாங்க? யாருமே நம்பலை. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறும்னு சொன்னதுக்கு எத்தனை பேர் நம்பினாங்க? சில பேர்லாம் நம்பவே இல்லை. எஸ்பிஓட ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் ஆகினது 15/02/2024. ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு 2021 இருந்து ஆரம்பித்தது. 2024 2/15 அன்னைக்கு ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறது நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுங்கிற நேமில். இந்த நேமில் இனிமேல் யாருனாலையுமே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண முடியாது. காரணம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி. ட்ரேட்மார்க்குங்கிறது ஒரு கம்பெனியை ஒரு பிராண்டாக போகிற ஒரு நிறுவனம் தான் அந்த ட்ரேட்மார்க்குங்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும். தன்னோட பெயரில் இன்னொரு நிறுவனம் இயங்கவே இயங்காது.
அதே பேரில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஜிஎஸ்டியை பற்றி தெளிவான முறையில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். அதே ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் 2024 ப்ரைவேட் லிமிடெட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுங்கிற நேமில் ஜிஎஸ்டி நமக்கு கிடச்சாச்சு. அதே நேமில் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிறதுல பேன் கார்டும் நமக்கு கிடச்சாச்சு. 15/2/2024 ப்ரைவேட் லிமிடெட் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. 28/8/2023 நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அது எத்தனை நபர்களுக்கு தெரியும்? ட்ரேட்மார்க் நம்மளுடைய லோகோ, நம்மளுடைய நேம். அந்த நேமுக்காக நாம் பெயருக்காக எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட எஸ்பிஓ. காப்பிரைட் நம்மளோட எஸ்பிஓ லோகோவை யாரும் அன்வான்டாக யூஸ் பண்ணால் அவங்க மேலே நம்ம டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா நாம தான் ஒரு பிராண்ட். ஒரு நிறுவனம் சரியாக செயல்படணும்னா கண்டிப்பாக அதை இன்னொருத்தர் தவறான புரிதலோட விமர்சிக்கக்கூடாது. அந்த ஒரு காரணம்தான். எஸ்பிஓ ஏமாத்துகிற கம்பெனியில் நம்ம வறுமையை இப்போ இவ்வளோ நாளும் எஸ்பிஓ நிறுவனம் உண்மைன்னு சொல்கிறேன். ஆனால் ஏன் எஸ்பிஓ இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சும் சரியான முறையில் சொன்னதை செய்யலைன்னு ஒரு கேள்வி இருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் ஒரே பாதையில் ஓடணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட கிலோமீட்டர் யோசித்து வச்சுக்கோங்க, கணக்கிட்டு பாருங்கள். ஒரு பாதை இருக்குது. ஒரு பாதையில் அந்த ஒரு நபர் ஓடணும்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆகணும் வைங்களாம். அதே இது 2 பாதையிலும் அவர் ஓடணும்னா 2 மணி நேரம் ஆக தான் செய்யும். என்ன ஒரு பாதை 2 பாதைன்னு தானே கேட்குறீங்க? ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் நம்ம கம்பெனி மூவ் ஆகும்போது அதில் இருந்த பெண்டிங் இஷ்யூ என்ன, நம்மளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இது எல்லாமே ஒரு சைடு பார்க்கணும். ஏற்கனவே எவ்வளவு அமௌண்ட் இருந்தது, ஏற்கனவே எவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தது, ஏற்கனவே என்ன பிரச்சனைகள் இருந்தது, ஏற்கனவே அதை எப்படி சரி செஞ்சுருக்கணும், இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த டைம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இருந்துடக்கூடாது, நம்ம ஏற்கனவே என்ன பிரச்சனைகள் பண்ணோம், எவ்வளோ நபர்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இது ஒரு பாதை. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி பண்ணணும், ஃப்யூச்சரை பற்றி இனிமேல் நிறைய கம்பெனிஸ்கிட்ட நம்ம எப்படி டைப் பண்ணணும், ஃப்யூச்சரில் இனி அடுத்த வர கட்டத்தில் பிரச்சனைகள் என்னென்னலாம் வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி இருக்கணும், மக்களுக்கு எப்படி சரியான முறையில் இனிமேல் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு யோசனையில் இருக்கணும். இது எல்லாம் ஒரு பாதை. இந்த 2 பாதையிலையும் ஓடுறதுக்கு தான் இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம். இந்த காலங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் வித்ராவல், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் ஐடி சஸ்பெண்டட், ஐடி ஏமாற்றியும் போட்டாங்க, உண்மையாக போட்டவங்களுக்கும் ஐடி சஸ்பெண்டில் இருக்குது. ஏற்கனவே உள்ள ஏதாவது பிரச்சனைகள் ரிப்போர்ட் ஏதாவது இருந்தால், ஏதாவது பிளாக் மார்க் இருந்தால், இல்லை ஆர்பிஐ சொன்ன மாதிரி நமக்கு ரெஃபரல் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, அது எம்எல்எம் ஸ்கீம், பான்சி ஸ்கீம், இந்த மாதிரி ரிலேட்டடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் யோசித்து ஒரு நபர் முடிவெடுக்கிறது தான் நம்ம எஸ்பிஓ. இது எல்லாம் யோசிக்க முடியுமா? 2000 பேருக்கு ரீஃபண்ட் போடுறது என்ன அவ்வளவு கஷ்டமானு கேட்டாங்க. ப்ரைவேட் மெசேஜஸ் சொல்கிறேன், அவ்வளவு கஷ்டமா, டக்குன்னு கொடுத்துடலாமேனு. பண முறையில் பார்த்தா கண்டிப்பாக அதை டக்குன்னு கொடுத்துடலாம். ஆனால் உண்மையாகவே சட்ட முறையில் பார்த்தா ஒரு நபருக்காக இருந்தாலும் சரியான முறையாக இருக்கணும். அந்த முறையை எஸ்பிஓ எப்போவுமே கைவிடாது. இதுதான் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி ஸ்டாண்டர்டாக நிற்கிற ஒரு கம்பெனியாக இருக்கணும். லீகலாக சட்ட முறையாக எந்த ஒரு கேள்விகளும் எஸ்பிஓக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம். அந்த நோக்கத்துக்கு அடுத்தது தான் மக்களுடைய வறுமைகளை ஒழிக்கிற நோக்கம் இருக்கும். இந்த 2 நோக்கம் சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய எஸ்பிஓ காலம் வரையற்ற வெற்றிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பிஓ கண்டிப்பாக வரும், காத்திருங்க. எஸ்பிஓ நம்ம கையில் இருக்கும். ஃப்யூச்சரில் எந்தவித பிரச்சனை வராது. இந்த கம்பெனி இனிமேல் எத்தனை நாள் இருக்க போகுதுங்கிற எந்த ஒரு பிரச்சனை வராது. நாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி, நாம் சட்ட முறையில் சரியாக செயல்படுற கம்பெனி, நாம் பார்ட் டைம் ஜாப் கிடையாது. நாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பேஸ் கம்பெனி. எந்த ஒரு முறையிலையும் பிரச்சனை நமக்கு இல்லை. நம்மளுடைய உழைப்பை போடுறோம், சரியான முறையில் நாம் வெற்றி பெறுறோம். இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.